தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பெரிய அரசியல் ஒரே பரபரப்பு என்னன்னா, ஒரு பதவி வாங்கிக்கிட்டு அ அ பொறுப்புக்கு வந்துட்டாங்க. ஜெயிச்சது திமுக கூட்டணி. ஆனா தாவேக்கால போய் பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஆராசா ஒரு கடுமையான எதிர்வினைலாம் பண்ணாரு. ஏதாவது ஒரு போட்டியில நம்ம முன்னாடி வந்துடணும், ஃபர்ஸ்ட் வந்துடணுன்ற இது எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கு. ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வருது எனக்கு. அது 2012ல் நடந்தது. கொஞ்சம் பழைய செய்தி தான். இப்போ ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் கூட அது இப்போ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸ்பெயின் நாட்டில் ஒரு கிராஸ் கண்ட்ரி ரேஸ் அது. கிராஸ் கண்ட்ரி ரேஸ்னா தெரியும். அது பல மைல் தூரமாக இருக்கும். ஜனங்க அவ்வளோ தூரம் ஓடுவாங்க. அவ்வளோ தூரம் ஓடுறதுனால அது கிராஸ் கண்ட்ரி ரேஸ்னா கிட்டத்தட்ட அது நாடு விட்டு நாடு ஓட்ட பந்தயம்னு பேர் அதுக்கு ஆக்சுவலாக. ஆனால் ஸ்பெயின் நாட்டில் தான் நடந்தது. அது பல மைல் தூரம்ன்றதுனால கிராஸ் கண்ட்ரி ரேஸ். அந்த ரேஸில் கென்யா நாட்டை சேர்ந்த ஏபல் இன்னொரு ஓட்டப்பந்தயர். அவர் ஒரு கருப்பர் இனத்தை சேர்ந்த ஒரு மனிதர். அவருக்கு ஓடுவார், அதான் தெரியும். அதுதான் தெரியும் அவருக்கு. ஓட தெரியும் அவருக்கு. அந்த எல்லைக்கோடு கூட அவருக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு மனிதராக இருக்கார் அவர். அதே ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பெர்னாண்டஸ் என்றவரும் ஓடுறார் அதே ரேஸ்ல. 2 பேரும், அவர் ஃபர்ஸ்ட் ஓடுறார் ஏபல், 2வது பெர்னாண்டஸ் ஓடிட்டு இருக்காரு, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். 2 பேரும் அந்த ரேஸ்ல யார் ஃபர்ஸ்ட் வர போறாங்கன்னு சொல்லி எவ்வளோ இதாக இருந்தது அந்த ரேஸ்னுடைய காட்சிகள். அந்த எல்லைக்கோடு வந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த எல்லைக்கோடு வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே சில இடங்கள்ல இப்படி இப்படி கோடு போட்டிருப்பாங்கல்ல. அந்த ரிப்பன் பார்க்காம அந்த கோடு, தரையில போட்ட கோடை பார்த்துட்டு அந்த ரிப்பனுக்கு ஒரு 10 அடி முன்னாடியே ஏபல் நின்னுட்டார். கென்யா நாட்டை சேர்ந்த அந்த வீரர் முதல்ல வந்துட்டு இருந்தவர் நின்னுட்டார் அந்த இடத்துல. பின்னாடி ஓடி வந்தவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பெர்னாண்டஸ். அவர் நினைச்சிருந்தா அந்த ஒரு 10 அடி தூரம் தான், அப்படி ஜம்ப் பண்ணி ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொன்னார், ஏபல் நீ ஓடு அப்படின்னு சொல்லி அவரை புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு ஏபலை ஜெயிக்க வச்சார். ஒரு விளையாட்டா இருந்தாலும் அதுல ஒரு எத்திக்ஸ் இருக்கு, ஒரு அறம் இருக்கு. இது அவன் தெரியாத நின்று போயிட்டு போய் ஜெயிக்கிறதுக்கு ஒரு அறமா அது. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, நீ நினைச்சிருந்தா ஒரு வினாடியில ஜெயிச்சிருக்கலாமே, அந்த 10 அடியை ஜம்ப் பண்ணி வந்திருக்கலாமே அப்படின்னு பெர்னாண்டஸ் கிட்ட எல்லாரும் கேட்டாங்க. அப்படி நான் ஜெயிச்சிருந்தா எங்க அம்மா என்னை வீட்டிலேயே சேர்த்துருக்க மாட்டாங்க, என்னை அண்ணோட தலைமுழுகி இருப்பாங்கன்னு சொல்லி பெர்னாண்டஸ் சொன்னார். அது எவ்வளோ பெருமையா இருக்கு பாருங்க. நான் அப்படி ஜெயிச்ச கேவலமான அந்த வெற்றியை எங்க அம்மா விரும்பியே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு இந்த பதவிகள், இந்த போட்டியை, நீ எந்த போட்டியானாலும் எடுத்துக்கோங்க, அதுல ஒரு அறம் இருக்கு. அது இலக்கிய போட்டியா இருக்கலாம், அரசியல் போட்டியா இருக்கலாம், விளையாட்டு போட்டிகளா இருக்கலாம், அழகி போட்டியா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அதுல ஒரு அறம், விளையாட்டா இருந்தாலும் அதுல அது விளையாட்டா எடுத்துக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நடக்கிற அரசியல் சூழல் நினைக்கும் போது மிகவும் வருத்தமா இருக்கு. இங்க ஜெயிச்சது திமுக கூட்டணியில நின்று தாவேகா தலைவரும் இந்த தீய சக்தின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. ஆனா திமுக கூட்டணியில் ஜெயிச்சவங்க எல்லாரையும் எடுத்து அரவணைச்சிட்டு அவர் ஒரு ஆட்சி அமைக்கிறாரு. இது இது எப்படி அப்புறம் திமுகவையே சாடுவாங்க? எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஒரு விஷயம் குறையிற மாதிரி இருக்கு எனக்கு அரசியல்ல. அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.